ஏன்னா அந்த ஒரு கெட்ட வார்த்தை பேசின விஷயம் கூட லோகேஷ் அது முழுக்க முழுக்க என்னுடைய பொறுப்பு, நான் சொன்னதுனால பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாரே சார். ஆமாம், அது கூட சில பேர்லாம் வந்து என்ன இப்படிலாம் வந்து பொய் சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்லாம் சோஷியல் மீடியாவில் எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னா, பார்த்தி லியோதாஸ் தன்னை வந்து லியோதாஸ்ன்னு பொண்டாட்டி வந்து சந்தேகப்படுறா. இதுதான் கதையாக இருக்குன்னு தோணுது. சந்தேகப்படும் போது அந்த ஒய்ஃபுக்கு நம்பகத்தன்மையான ஒரு பதிலை சொல்லி ஆகணும், இல்லைனா வந்து தன் கோபத்தை வந்து வெளிப்படுத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த வார்த்தையை வந்து அவர் யூஸ் பண்ணுறாரு அப்படி நியாயப்படுத்தியிருக்காரு. அதுக்கு பல விதமான எதிர்ப்பு. எனக்கு கூட என்னென்னா அதில் ஒரு உடன்பாடு இல்லை. விஜய்க்கு வந்து அவ்வளோ கோடி ரசிகர்கள் அவரை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. எதிர்கால அரசியலுக்குள்ளே வர போகிறார். விஜய் எது செஞ்சாலும் அதை செய்கிறவங்க இந்த வாண்டுங்க இருக்கு இல்லைங்களா, சின்ன சின்ன பசங்க அவங்கெல்லாம் செய்யக்கூடிய என்ன காரணம்னா அந்த குழந்தைகளுக்கு பிடித்தமான ஹீரோவாக இருக்காங்க. ரஜினிக்கு அடுத்து விஜய்க்கு அடுத்து எஸ்கே வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த குழந்தைகளுக்கு பிடித்தமான ஹீரோக்கள் வந்து எதை செய்தாலும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. அதனால் வந்து இந்த மாதிரியான டயலாக்லாம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தோணுது.